सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारस्मन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। वासुदेवेन्द्रयोगीन्द्रम् नत्वा ज्ञानप्रदं गुरुम् मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधोऽभिधीयते। साधनचतुष्टयसम्पन्नाधिकारिणाम् मोक्षसाधनभूतम् तत्त्वविवेकप्रकारम् वक्ष्यामः। साधनचतुष्टय किम् नित्यानित्यवस्तुविवेकः इकमुत्रार्थफलभोगविरागः क्षमादिषड्गसम्पत्तिः मुमुक्षुत्वं चेति। नित्यानित्यवस्तुविवेकः कः नित्यवस्त्येकं ब्रह्म तद्व्यतिरिक्तं सर्वमनित्यम् अयमेव नित्यानित्यवस्तुविवेकः। विरागः कः इह स्वर्गभोगेषु इच्छाराहित्यम् समाधिसाधनसम्पत्तिः का शमोदमो परमस्तितिक्षा श्रद्धा समादानं च इति। शमः कः मनोनिग्रहः दमः कः चक्षुरादिवागेन्द्रियनिग्रहः उपरमः कः स्वधर्मानुष्ठानमेव तितिक्षा का शीतोष्णसुखदुःखादि सहिष्णुत्वम्। கேட்கறதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி நல்லா இருக்கும். நமக்கு தெரிஞ்ச பாஷையில் இருந்துருத்தோம்னா இன்னும் சௌரியமாக இருக்கும். அதனால தான் எவ்ரி டைம் படிக்கிறது. அப்புறம் அதை மனப்பாடம் பண்ணிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். மனப்பாடம் மட்டும் பண்ண போகாது, அர்த்தத்தோடு சேர்த்து மனப்பாடம் பண்ணணும் இல்லையா? இல்லைன்னா வேற நிறைய விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்லோகம் மாதிரி இதுவும் ஆகிடும், கடன்னு சொல்லிட்டு போயிடும். அப்படி இல்லாமல் இங்கே கிளாஸும் கேட்டு இதோடைய அர்த்தமும் புரிஞ்சுட்டு நம்ம பண்ணுறதுனால
இதை திரும்பி திரும்பி மனசுல கொண்டு வர்றதுக்கு இது நல்ல ஒரு அபியாசமா இருக்கும். அப்போ உபரமகக மட்டும் நம்ம பார்த்து முடிச்சோம். தத்துவ விவேக பிரகாரம். எது தத்துவ விவேகம் அப்படின்னா, எது மோட்சமோ அதுதான் தத்துவ விவேகம். ஆத்ம ஞானம் அல்லது தத்துவ ஞானம். விவேகம்ங்கிறதுக்கு ஞானம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோம் இப்போ? தத்துவ போதம் அல்லது ஆத்ம போதம் அல்லது ஆத்ம ஞானம். அப்போ மகா வாக்கியத்துல வந்திருக்கிற வேதத்துடைய சாரமா இருக்கக்கூடிய தத்துவமசி அப்படின்னு சொல்லும் போது அதுல தது துவம் அசி, அதுல துவம் பதம் எடுத்துட்டோம்னா துவம் பதம் தான் ஆத்ம லட்சணத்தை குறிக்கிறது. அந்த துவம் பதத்தை விசாரம் பண்ணிட்டு தத்பதத்தை விசாரமும் பண்ணிட்டோம்னா தத்துவம் துவமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுதான் தத்துவமசி. அப்போ இந்த தத்துவோதம் பிரகாரமா தத்துவ விவேக பிரகாரம் அப்படின்னு சொல்லும் போது ஆத்ம ஞானத்தை முழுமையா கொடுத்து அதோடைய கண்டினியூஷனா எது தத்பதம், எது பரமாத்மா, ஜீவாத்மானா என்ன, பரமாத்மானா என்ன அப்படின்னு சொல்லி தத்துவமசின்னு நிரூபணம் பண்றதா இந்த குட்டி டெக்ஸ்ட். சரியா? அப்படி இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் அதை தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ அந்த ஞானத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்க என்ன டிக்ளேர் பண்றார் ஆச்சாரியால் அப்படின்னா, சாதன சதுஷ்டய சம்பன்னாதிகாரினாம் மோட்ச சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷ்யாமஹ. எது எது மோட்சத்துக்கு சாதனமா அமையறதோ, எது மோட்சம் அப்படின்னா தத்துவ விவேகம்ங்கிறது மோட்சம். அந்த மோட்சத்துக்கு சாதனத்துக்கு என்ன தகுதி தேவை? அப்ப 2 லெவலா பிரிக்கிறது. மோட்ச சாதனம். மோட்ச சாதனம்ங்கிறது நமக்கு நன்னா தெரிஞ்சிருக்கணும் இந்த நேரத்துக்கு. எது மோட்ச சாதனம்? ஞானம் தான் மோட்சத்துக்கு சாதனம். அந்த ஞானம் என்னது அப்படின்னா சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இதுதான் 3 எக்ஸசைஸ் நம்ம பண்ண வேண்டியது. அது மோட்ச சாதனம். அது மூலியமா ஏற்படுறது தான் தத்துவ விவேகம். அப்ப இந்த மோட்ச சாதனத்துக்கு என்ன இருக்கணும்? எப்படிப்பட்டவனால மோட்ச சாதனத்தில் ஈடுபட முடியும்? கரெக்டா? சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி. நம்ம சாதாரண அதிகாரி அப்படின்னா ஒரு போஸ்ட்ல இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லுவோம். இங்க அதிகாரினா யாரு? யாரு குவாலிஃபைடோ, யாரு தகுதி பெற்றவனோ. எதற்கு தகுதி பெற்றவன்? மோட்ச சாதனத்துக்கு தகுதி பெற்றவன். கிளியரா? அப்படி தகுதி பெற்று மோட்ச சாதனத்தை முழுமையாக செய்வது மூலியமாக என்ன ஆறுது? தத்துவ விவேகம், ஆத்ம ஞானமானது அல்லது தத்துவ ஞானமானது ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஞானத்தை கொடுக்கக்கூடியது இந்த தத்துவ போதம். கிளியர்? அப்புறம் என்ன பண்ற சிஷ்யன்? என்ன பண்றான்? சாதன சதுஷ்டயம்னா என்ன, சாதன சதுஷ்டயம் கிம் அப்படின்ன உடனே எதெல்லாம் சாதன சதுஷ்டயம்னு பார்க்க 4 விஷயம் சொல்றேன். என்னெல்லாம் நீங்க சொல்லலாம்? நம்பர் 1 சாதன சதுஷ்டயத்துல நம்பர் 1 விவேகம், அப்புறம் வைராகியம், அப்புறம் சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் மோட்சம். 4 சொல்லி 9 சொல்றேன். விவேக வைராகிய சமதமாதி மோட்சத்துவம் 4 ஆச்சா? அதான் சாதன சதுஷ்டயம். அந்த சமதமாதி எல்லாம் 3ல வந்துடும். கிளியர்? சரி. அப்போ இந்த சாதன சதுஷ்டயம் தான் ஞான யோகத்துக்கான தகுதியை கொடுக்கிறது. அதற்கு அந்த சாதன சதுஷ்டயம் என்ன, எது விவேகம்னு பார்த்தோம். அதெல்லாம் இப்ப திரும்பி சொல்ல போறேன், கண்டிப்பா சொல்ல போறது இல்ல. டீட்டெயிலா சொல்லியாச்சு. உனக்கு கிளாஸ் பார்த்துட்டோம். வைராக்கியம்னா என்னன்னு பார்த்துட்டோம். சரியா? அதையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சமதமாதிகள்ல எது சம எது தம அப்படின்னு பார்த்து முடிச்சுட்டு உபரமையும் பார்த்து முடிச்சோம். சரியா? இப்ப என்ன பண்ணணும்? அடுத்ததுக்கு போகணும். சரியா? அப்போ உபரம கஹ அப்படின்னு சொல்லும் போது ஸ்வதர்ம அனுஷ்டானம். தர்மம் என்றால் கர்மத்தை குறிக்கிறது, கடமையை குறிக்கிறது, டியூட்டியை குறிக்கிறது. எந்த நேரத்துல
நான் என்ன என்னுடைய கடமை என்னவோ அதை காம்ப்ரமைஸ் இல்லாம எனக்கும் அர்த்தவாளுக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் ஹர்ட்டுகில்ட் இல்லாமல் உற்சாகமா சந்தோஷமா பண்றதுக்கு பேரு ஸ்வதர்மம். நமக்கு பிடிச்ச வேலையை பண்ணிடலாம், ஈஸியா பிடிச்ச வேலையை பண்ணிடலாம். நமக்கு செய்யற வேலை நமக்கு பிடிக்கணும். ரெண்டும் ஒன்னதானே இருக்கு, ரெண்டும் ஒண்ணு இல்ல. பிடிச்ச வேலையை செய்யறது, செய்யற வேலைய பிடிச்சுக்கிறது இல்ல, செய்யற வேலை பிடிப்பது, பிடிக்கிறதுன்னு சொல்றது. சில பேர் என்ன கொஞ்சம் பண்றதுக்குள்ள டயர்ட் ஆயிடும். நீங்க மட்டும் இப்படி பண்ணிட்டே இருக்க, வேலை பண்ணிட்டே இருக்க. கரெக்ட். என்ன சீக்ரெட்னா செய்யற வேலைய பிடிச்சு செய்யறது, பிடிக்கிற வேலையை செய்யறது. அதான் டிஃபரன்ஸ். பிடிச்ச வேலையை எவ்வளோ நேரம் வேணாலும் செஞ்சுட்டு போலாம், நமக்கு பிடிக்கும், நல்லா பண்ணிட்டே இருக்கும். ஆனா நம்ம செய்யற வேலையை பிடிச்சு பண்றது டிஃபிகல்ட். அங்க இருக்கு சீக்கிரம். இது என்னுடைய கடமை, நான் இதை செய்தாகணும். பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, ஸ்டார்டிங்ல வேணா புலம்பின்ண்டே பல்ல கடிச்சுன்னு செஞ்சிடலாம். இப்போ கொஞ்சம் டயர்ட் ஆயிடும். போக போக என்ன பண்ணணும், எது என்னுடைய தர்மம், என்னுடைய கடமை எப்படி நிறைவேற்றணும், என்ன கடமையோ அதை பிடிச்சு செஞ்சு கொண்டே இருக்கணும், காம்ப்ரமைஸே இல்லாம. அங்க இருக்கு ஸ்வதர்மம். அதுக்குதான் நித்திய நைமித்திக கர்மான்னு பேசிடும். காலையில இருந்து விளக்கேற்றணும், சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏந்துக்கணும், இதெல்லாம் பிடிச்சதா இருக்கு? இதெல்லாம் பிடிச்ச மாதிரியா இருக்கு? அது பதிலா சாயங்காலமா மாலுக்கு போனோம், பீச்சுக்கு போனோம், அப்படி எல்லாம் போட்டிருந்தான்னா சௌகரியமா இருக்கும். இப்ப அதெல்லாம் கூட எல்லாரும் பயப்படுறா போறதுக்கு. எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்துட்டே ஆகணும். இந்த டைம் யூஸ் பண்ணி நிறைய ஜெபம் பண்ணா புண்ணியம். நீ டெய்லி 5 மணி நேரம் டிவி பார்க்க வேண்டும், எல்லா ப்ரோக்ராத்தையும் பார்க்க வேண்டும், இந்த சீரியல் கணக்கெல்லாம் கொடுத்து இதெல்லாம் நீ பார்க்க வேண்டும், அப்படி கொடுத்துருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். காத்தால இது பண்ணோம், மத்தியானம் இதை பண்ணோம், சாயந்தரம் இதை பண்ணோம், இதெல்லாம் இதெல்லாம் இருக்கு. அப்போ விளக்கேற்றணும், சுவாமி ரூமை துடைக்கணும், அடுப்பை துடைக்கணும், கோலம் போடணும், கோலம் போட்டு தான் ஆரம்பிக்கணும், குளிச்சுட்டு தான் சமைக்கணும், இவ்வளோ கொடுத்துருக்கேன். இதெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் சரியா இருந்தது. இந்த காலத்துல நமக்கெல்லாம் செட் ஆக மாட்டேங்குது. அப்படி சொல்லி எஸ்கேப் ஆயிடுவோம். பண்ணணும். எதுக்கு பண்றது? அது அப்படியே இதெல்லாம் பண்ணினா இதெல்லாம் ஸ்ட்ரிக்ட், ரொம்ப அப்படியே இது அப்படி கிடையாது. நம்மளுடைய நன்மைக்காகவும் நம்மள அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டின்னு போறது. அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சுட்டோம்னா அவ்வளோ ஹெல்ப். அதனாலதான் எங்க முடிச்சோம் போன கிளாஸ், நித்திய நைமித்திக கர்மான்னு சொல்லி காமிய கர்மத்தை குறைச்சு நித்திய நைமித்திக கர்மாவான நிஷ்காமிய கர்மத்தை அதிகப்படுத்தணும். எப்படி நிஷ்காமிய கர்மத்தை அதிகப்படுத்த முடியும்? என்னுடைய கடமையை நன்னா செய்து கொண்டே அதுல இருக்கிற ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணணும். எதுக்காக நான் பண்றேன்? ஆமா, இந்த வயசுலயே இதெல்லாம் பண்ணி வச்சுட்டார் எங்க ஆத்துல, இந்த ஆத்துக்கு வாக்கப்பட்டுட்டேன், இதெல்லாம் செய்யணும், அப்படி இல்லை. அப்பனா என்ன அர்த்தம்? நமக்கு எங்க இஷ்டம் அதிகமா இருக்கு, எது பிடித்ததோ, எது பிடிச்ச கர்மாவோ அதை செய்யறதுக்கான ஆசை அதிகமா இருக்கு. அது எதுல வரும் தெரியுமா? ராக துவேஷத்துல வந்துரும். பிடிச்சது பிடிக்காததுங்கிறதுல வந்துரும். பிடிச்சது பிடிக்காததுல வந்துடுதுன்னா சாதன சதுஷ்டயம் ஒன்னும் ஏற்படவில்லை என்று அர்த்தம். மனசு தான் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கு, என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்லைன்னு அர்த்தம். மனசு என் கட்டுப்பாட்டுல இல்லைன்னா அலை பாயுதே, அலை பாய்ந்து கொண்டே இருக்கும், படிக்க முடியாது. லட்சிய மோட்சமாக
இருக்கவே வாய்ப்பில்லை, பண்ண முடியாது. மனசுக்கு அந்த தெம்பு கிடையாது. எங்க மனசு அலைப்பாயறதோ, எங்க விருப்பு வெறுப்பு கூடிய பிடியில் இருக்கிறதோ, அது எப்படிப்பட்ட மனசு? வீக் மைண்ட். ஆனா இங்க சாதன சதுஷ்டய சம்பத்தினா என்ன அர்த்தம்? மனசுக்கு எந்த விதமான கொரோனா இல்லாம இருப்பதுன்னு அர்த்தம். எங்க பார்த்தாலும் போன் பண்ணாலும் அதுதானே வருது இப்போ. இது உடம்புக்கு என்ன? மனசுக்கு எது லட்சியம்? மோட்சம் தான் தெரியறது. அதுதான் பண்ணியாகணும்னு வேதம் கட்டளை கொடுக்கிறது, வேதத்தோடைய டிக்ளரேஷன். என்னால் அதை பண்ண முடியலையே. இதுக்கு வா, தர்மத்துக்கு வா, சுதர்மத்துல வா, விருப்பு வெறுப்புல நகர்த்தி வையே. என்னுடைய கடமைய செய்யணும்னு செய்யக்கூடிய கடமைய மோட்சத்துக்காக பண்ண. கொஞ்சம் ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ண. இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா? பாசிபிளா? பண்ண முடியும். காம குரோதாதிகள் அதிகமா இருக்கா? பிராக்டிஸ் பண்ணலாம். சமதம இருக்கு, எதையும் சப்ரஸ் பண்ண சொல்லல. அதே நேரத்துல என்ன உட்பட யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. அப்போ ஏற்படக்கூடிய காம விருத்தி, கோப விருத்தி எல்லாம் ப்ராப்பரா தெரிஞ்சுட்டு ஹேண்டில் பண்ணணும். அதுதான் போன கிளாஸ்ல பார்த்தோம். அப்போ உபரமங்கிறது இந்த சமதம எல்லாவற்றையும் விவேக வைராகியத்துடைய அறிவுடன் சேர்ந்து இதை கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்றது, மெயின்டைன் பண்றது உபரமன்னு குறிக்கிறது. அதுக்கு சப்போர்ட் என்னுடைய சமய வாழ்க்கை தர்மம். சும்மா தர்மம் அப்படி இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியம். நிஷ்காமிய கர்ம, புருஷார்த்த நிச்சயத்துவம். லட்சியம் இதுதான் முடிவு பண்ணணும், உறுதியா பண்ணணும். எது லட்சியம்? நமக்கு டவுட்டே வரக்கூடாது. மோட்சம் சொல்லலாமா, இல்ல சொன்னா ஏதாவது பாவம் ஆயிடுமா? அப்படி இல்ல, கிளாரிட்டி. அது விவேகம், அதுக்கு பேரு விவேகம். கொஞ்சம் டவுட் இருந்ததுன்னா இன்னும் விவேகம் அபியாசம் ஆகணும், இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும். சொல்ல போற முமுக்ஷு அப்படின்னு அங்க பார்க்கலாம் அதை டீட்டெயிலா. சரியா? அப்போ உபரமஹ அப்படின்னா ஸ்வதர்ம அனுஷ்டானம் ஏவ. ஏவ காரணம் போட்டார் பாருங்க. ஸ்வதர்ம அனுஷ்டானமே உபரமம் கொடுக்கிறது. ஒரு விதத்தில் இந்த சந்நியாசம்னு அர்த்தம். உபரமங்கிறது உபரதி அப்படின்னு அர்த்தத்துக்கு சந்நியாசம்னு அர்த்தம். அப்ப எங்க சந்நியாசம் ஆகிறது? துறக்கிறது சந்நியாசம். கரெக்ட்? எதை ரெனௌன்ஸ் பண்றோம்? எதுல இருந்து வித்ரா பண்றோம்? காமியத்திலேருந்தும். இந்த இடத்துல காமியத்திலேருந்தும், இதுல வேணும் அது வேணும் ராகத்வேஷத்திலிருந்தும் அதை விட்டு விட்டு நிஷ்காமியமா லட்சியத்துக்காக மட்டுமே பண்றது இந்த இடத்துல ஒரு விதத்துல உபரத்தி குறிக்கிறது. இது கர்ம யோகத்தை குறிக்கிறது டைரக்டா. கிளியரா? சரி, அடுத்தது என்ன சொல்ற? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். திதிக்ஷா கா. திதிக்ஷா காதன கா. உன் பேச்சுனா கா. அந்த கா இல்ல இங்க. என்ன இங்க என்னது? அதுக்கு முன்னாடி என்ன? உபரம கஹ. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? சாதன சதுஷ்டயம் கிம். கிம் கஹ கா. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிம் கஹ கா? அப்படின்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிம் கஹ கா? இல்ல, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிம் கஹ கா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிம் கஹ கா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்ன அதே திருப்பி திருப்பி சொல்லி புரிஞ்சுடுத்துங்கிறேன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிம் கஹ கான்னு கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிம் கஹ கா. ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? என்ன எதுக்கு சொல்றேன்னா, வாட்ஸ்அப்ல வந்தது. Who declared pandemic? Who declared pandemic? நம்ம சொல்லலாம், what is the meaning of kim kaha ka? What is the meaning of kim kaha ka? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னன்னு கேட்கறது
வார்த்தையுடைய சம்ஸ்கிருத வார்த்தையுடைய ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி மாறுறது. சரியா? ஓகே, எல்லாமே சைடு. இங்க என்ன? திதிக்ஷா. திதிக்ஷா அப்படின்னா பொறுமை, சகிஷ்ணுத்வம். புரியுதா? பொறுமை தானா அப்படின்னா இருக்கு. பொறுமையா இருக்கிறது ஈஸி, எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தான் இருக்கு. இப்ப சொல்ற விஷயம் எல்லாமே சாதன எல்லாம் சொல்றோமோ எல்லாமே நமக்கு இருக்கு. எவ்வளவு குவான்டிட்டி எவ்வளவு ப்ரப்போர்ஷன்ல இருக்குன்னு தான் சீக்கிரட். கரெக்டா? இது ஞான யோகத்துக்கு போதுமான அளவு இருக்கணும். இல்லைன்னா இன்னைக்கு கிளாஸை கட்டடிச்சிடலாமா, நாளைக்கு போலாமா, ஒரே வைரஸா இருக்கு, இது வேற வரும், வெளியில போலாமா வேண்டாமா எல்லாம் யோசிப்போம். புரியுதா? சரி, இங்க சகிஷ்ணுத்வம் அப்படின்னு சொல்றது பாருங்க. திதிக்ஷா. திதிக்ஷா என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு என்ன பதில் சொல்ற? சீதோஷ்ண சுக துக்காதி சகிஷ்ணுத்வம். கரெக்டா? அப்போ டாலரன்ஸ், என்டியூரன்ஸ் இதெல்லாம் அதோடைய அர்த்தத்துல வரும். விவேக் சூடாமணி என்ன சொல்றது? சகனம் சர்வ துக்கானாம் அப்ரதீகார பூர்வகம் சிந்தா விலாபரகிதம் சா திதிக்ஷா நிகத்யதே. விவேக சூடாமணி வந்தவெல்லாம் அத ஞாபகப்படுத்திக்கணும். என்ன அப்போ என்ன அர்த்தம்? சகனம், பொறுத்துக்கிறது, சர்வ துக்கானா எல்லா விதமான கஷ்டத்தை பொறுத்துக்கிறது. எப்படி? அப்ரதீகார பூர்வகம். அதுக்கு முன்னாடி சிந்தா விலாப ரகிதம், புலம்பாம பொறுத்துக்கணுமா. இப்படி எனக்கு போய் இப்படி வந்துட்டு, எனக்கு போய் இப்படி ஆயிடுது, பக்கத்துல அவர் நல்லா தானே இருக்கார், இவ என்ன பண்ணா, இவ நல்லா தானே இருக்கா, எனக்கு மட்டும் ஏன் ஆணும், என்னோட எவ்வளோட நான் ரொம்ப நன்னவதான் இருக்கேன், இப்படிலாம் புலம்புறதெல்லாம் கேட்டிருக்கலாம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சிச்சுவேஷன் வந்துருக்குன்னா இவ்வளோ புலம்பல் வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், மனசுலயே கூட புலம்பலாம். அப்படி புலம்பாமல் ஓ இப்படிதான் போல இருக்கு, அப்ரதீகார பூர்வம், முழுமையா அக்செப்ட் பண்ணிக்கிறது சிச்சுவேஷன். இட்ஸ் வெரி ஹாட், ரொம்ப சூடாயிடுது, இப்பவே ரொம்ப மார்ச்சே வருது, இப்பவே ரொம்ப சூடாயிடுது, ரொம்ப சூடாயிடுது, ரொம்ப சூடாயிடுது, ரொம்ப சூடாயிடுது. இப்படி நிறைய பேரை பார்த்திருக்கோம். அது யூஎஸ்ல இருந்து வந்துட்டானா இந்த டயத்துல, இப்ப வர முடியாது. வந்துட்டான்னா ரொம்ப ஹாட்டா இருக்கு, ரொம்ப ஹாட்டா இருக்கு, ஓ ஓ ஓ. சரி, இங்க இருந்து போற வச்சுக்கோங்க, ரொம்ப கோல்டா இருக்கு, ரொம்ப கோல்டா இருக்கு, ரொம்ப கோல்டா இருக்கு. அதுக்குதான் போடுறேன் சீதா உஷ்ணா. என்ன விண்டர்னா ஒரே கோல்டு, சம்மர்னா ஒரே ஹாட் 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 அப்படின்னு தவிக்கிறது. இவ்வளவு வெளியில இவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு, இவ்வளவு வெதர் இருக்கு, இதெல்லாம் ஆறுதில்ல. இந்த என்டையர் யூனிவர்ஸ்ல நம்ம ஒரு பாகமா இல்லையா? எப்பவுமே நமக்கு தாங்காத அளவுக்கு நமக்கு அப்படி ஆப்போசிட்டா அட்வர்ஸா எதுவுமே மாறாது. ஏன்னா எல்லாருமே பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ். நமக்கு அகைன்ஸ்ட் தான் எதுவுமே ஆப்போசிட்டா நடக்காது. எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தாலும் எவ்வளவு வெளியில இருந்தாலும் நம்மளால நேச்சுரலா அதை பொறுத்துக்க முடியும். நம்ம தான் பொறுத்துக்க மாட்டேங்கிறோம். புரியுது இல்ல? இப்ப இந்த குவாலிட்டியே நீங்க நினைச்சு பார்க்கணும் இப்போ. சரியா? அதுக்குதான் இங்க சொல்றாரு சகிஷ்ணுத்வம் சகனம் சர்வ துக்கானாம். எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும், எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தாலும், எவ்வளோலாம் நம்மளால முயற்சி பண்ணி அந்த சிச்சுவேஷனை மாற்ற முடியணுமோ கண்டிப்பா முயற்சி பண்ணணும். இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாது, ஹெல்ப்லெஸ் அப்படின்னா உக்காந்துட்டு புலம்பாம, வாழ்க்கை முழுக்க புலம்பிண்டே இருக்காம
இதை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த குவாலிட்டிக்கு பேரு திதிக்ஷா. பொறுமையா இருக்கிறது மட்டும் திதிக்ஷாங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மீனிங். பொறுமை எப்ப பொறுமை இருக்கணும்? சாதாரண பொறுமை இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை, அது ஒரு விஷயமே கிடையாது. எங்க நம்ம ஹெல்ப்லெஸ்ஸா ஆகிறோமோ, எந்த சிச்சுவேஷன்ல இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆகிறதோ, அந்த இடத்துல பொறுமையை கடைப்பிடிப்பது திதிக்ஷா. குருஜி அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார். ட்ரெயின்ல 2 பேர் போயிட்டு இருக்கா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். மாமி என்ன பண்ணிட்டா, அவசரத்துல இது காலத்துல ட்ரெயின்ல தான் போவோம், டெல்லி மட்டும் போயானோம், 1.5 நாள் 2 நாள் டிராவல். என்ன ஜலம் கொண்டு வர மறந்துட்டான். வாட்டர் பாட்டில், இப்பெல்லாம் வாட்டர் பாட்டில் ஆயிடுது, ஜலம் கொண்டு வரல. அவருக்கா லக்கேஜ் எல்லாம் தூக்கி ஏறி ஏறி போய் உட்காந்துட்டு அப்பாடா அப்பாடா கொஞ்ச நாள் அப்படியே பான் வாங்கிட்டு இப்போ ட்ரெயின் கிளம்பிடுது. தாகம் எடுக்கிறது அவருக்கு. தண்ணி கொடுமா. மாமி பாக்குறா, தண்ணி இல்லை. ஐயோ தண்ணி கொண்டு வரலன்னா, மறந்து போயிட்டேன், எனக்கு இப்ப தாகம் எடுக்கிறது, தண்ணி கொண்டு வரல, நீ தண்ணி கொண்டு வரல, எனக்கு தாகம் எடுக்கிறது, நான் என்ன பண்றது என்ன பண்றது, தண்ணி கொண்டு வரல தண்ணி கொண்டு வரல. ட்ரெயின் பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, இவருடைய புலம்பல் கண்டினியூஸா போயிட்டு. அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு ஸ்டேஷன் 1/2 மணி நேரத்துல வந்துருது. உடனே மாமி என்ன பண்ணா, போய் தண்ணி வாங்கிட்டு வந்துட்டா. தண்ணி வாங்கிட்டு குடிச்சார். பாடா, அப்ப சும்மா இருக்கணும்ல. குடிச்சதுக்கு அப்புறம் என்ன அர்த்த, இங்க இருக்கா போல. சரி, வண்டி கிளம்பி எடுத்து என்ன தெரியுமா பண்ற, அடுத்த ரவுண்டு நீ தண்ணி கொண்டு வந்திருக்கணும், தண்ணி நீ கொண்டு வந்திருக்கணும், எவ்வளவு கஷ்டப்பட்ட, தண்ணி கொண்டு வந்திருக்கணும். இதுக்கு பேரு புலம்புறதுன்னு பேரு. ஒரு சிச்சுவேஷனை இப்படிதான் இருக்கு, இப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லும் போது அத சாதாரணமா காமா இருந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதனால அஜிடேஷனோ டிஸ்டர்பன்ஸோ ஆகி மனசோடைய ஸ்டேட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க மைண்டோட ஸ்டேட் காமா இருக்குமா, டிஸ்டர்ப்டா இருக்குமா? என்ன மாதிரி நடந்தாலும் அது எவ்வளவுலாம் நம்மளால முயற்சி பண்ணி அட்டெம்ப்ட் பண்ணி மாற்ற முடியறதுக்கான முயற்சி நடந்ததுக்கும் பிறகு இதுதான் ஃபைனல் ரிசல்ட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது அப்படியே பிரசன்னமா அக்செப்ட் பண்ணிக்கணும். இது கனெக்டட் டு பிரசாத புத்தி. பிரசாத புத்தி சொல்றோம்ல. சகிஷ்ணுத்வம், சீத உஷ்ணன்னா எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய சேஞ்சஸ் இண்டிகேட் பண்றது. நம்ம சூடு ஜில்லுன்னு பார்த்தோம். இது எதை குறிக்கிறதுனா, வெளியில இருக்கக்கூடிய எந்த மாதிரி ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷனை குறிக்கிறது. ஓகே, அடுத்தது என்னது, சுக துக்க. சுக துக்கம்னா என்ன நல்லா தெரியுமே, நமக்கு தான் சுக துக்கம். இன்டர்னலா நமக்கு துக்கமா இருந்தாலும் சுகமா இருந்தாலும் மைண்ட காமா வச்சுண்டு திதிக்ஷா. ஆகமா பாகினஹ ஸ்தாம் திதிக்ஷஸ்வ பாரத. கீதையில சொல்றாரு. உலகம் முழுக்க எப்படி இருக்கு, வந்து போகக்கூடிய விஷயமா இருக்கு, எல்லாமே அனித்தியமா இருக்கு, மாறக்கூடியதா இருக்கு. சில நேரம் ஃபேவரபிளா இருக்கும், சில நேரம் அன்ஃபேவரபிளா இருக்கும், சில நேரம் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும், சில நேரம் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும், சில நேரம் ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்ட். இந்த அனித்தியத்தை கிரகிச்சுண்டு ஆமா இருந்து இதுதான் போல இருக்கு, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு அறிவுடன் இங்க செயல்படுறதுக்கு பேரு பொறுமையை கடைபிடிக்கிறதுன்னு சொன்னாலும் அதற்கு பேரு திதிக்ஷா. அதுக்கு பேரு சகிஷ்ணுத்துவம், சகிப்புத்தன்மை. சகிச்சுக்கிறேன்
சாதாரணமா சொல்லுவோம். இங்க ஸ்பெஷல் சகிச்சுக்கிறேன், பல்ல கடிச்சு சகிச்சுக்கிறேன் இல்ல. பல்ல கடிச்சு சகிச்சுக்கிறது பொறுத்துக்கிறது என்ன ஆகுறது? திதிக்ஷாக்கான ட்ரைனிங் ஆகிறது. எது திதிக்ஷா? ஓகே ஓ ஓகே. முதலாளி கப்பல் கவுந்துருது, வாட் சோ வாட். இந்த வாட்டுக்கும் சோ வாட்டுக்கும் எவ்வளவு நேரம் இருக்கு? நேச்சுரலா வாட் சோ வாட். கிளியரா? சகனம் சர்வ துக்கானாம் அப்பிரதீகார பூர்வகம் சிந்தா விலாபரகிதம் சா. அப்படி இருப்பது திதிக்ஷா என்று கூறப்படுகிறது. சா திதிக்ஷா நிகழ்யதே. கிளியரா? இது குவாலிட்டி மட்டும் இல்ல, கனெக்டட் டு நாலேஜ். என்னது? எல்லாமே எனக்கு நடக்கக்கூடியது எப்படி வேணா நடக்கலாம், எப்படி வேணா ஆகலாம். இது என்னுடைய பிரிஃபரன்ஸ். இது அப்படி நடக்கலாம், அப்படி நடக்காம போகலாம். கிளியரா? அதுக்கு பேரு திதிக்ஷா. அடுத்தது என்ன பார்க்கலாமா? இன்னும் இம்பார்ட்டன்டான விஷயம். ஸ்ரத்தா கீத்ருஷி, ஸ்ரத்தா க்ரீதிஷி குரு வேதாந்த வாக்யாதிஷு விஸ்வாச ஸ்ரத்தா. குரு வேதாந்த வாக்யாதிஷு விஸ்வாச ஸ்ரத்தா. ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஸ்ரத்தா. எது ஸ்ரத்தா? நம்பிக்கை, விஸ்வாசம் போட்டிருக்கேன். நம்பிக்கை, ஃபெய்த், ட்ரஸ்ட். இந்த என்ன வேர்டு நம்ம சொன்னாலும் ஸ்ரத்தாங்கிற அர்த்தத்தை முழுமையா கொடுக்க முடியாது. இந்த வார்த்தை டிரான்ஸ்லேஷன் கிடையாது. ஆக்சுவலா ஸ்ரத்தையா பண்றது, அதுவும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஸ்ரத்தையா பண்றான் அப்படின்னா நல்ல டெடிகேட்டடா பண்றான். டெடிகேஷனை குடிக்கிறது, சின்சியாரிட்டியை குடிக்கிறது. நம்ம டெடிகேஷன், சின்சியாரிட்டி, ஃபெய்த் என்ன வேர்டு போட்டாலும் இந்த ஸ்ரத்தைங்கிற உடைய முழுமையான அர்த்தத்தை தர முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஸ்ரத்தைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். கரெக்ட்? சரி, அப்போ என்ன ஸ்ரத்தா அப்படின்னா ஆஸ்திக்ய புத்தி. எது ஆஸ்திக்ய புத்தி? யாரு ஆஸ்திகா? யாரு ஆஸ்திகா? வேதம் சொல்றவர்னு ஆயிடுத்து. ஆக்சுவலா என்ன தெரியுமா? வேதத்தை படி நடக்குகிறவர், வேதத்தை படி வாழுபவர், அல்லது வேதம் சொல்லுவது சரி, வேதம் தான் உண்மையை கூறுகிறது, வேதம் சொல்லுவது கரெக்ட், வேதத்து மேல இருக்கக்கூடிய முழு நம்பிக்கை. இப்ப அந்த நம்பிக்கை எல்லாம் வந்துடும். கரெக்ட்? அதற்கு பேரு ஆஸ்திக்ய புத்தி. இதுல இருந்து ஃபர்தரா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வேதம் தான் பிரமாணம், வேதம் தான் அறிவை கொடுக்கக்கூடிய கருவி, டூல், இன்ஸ்ட்ருமெண்ட். அல்லது எது ஆஸ்திக்ய புத்தி அப்படி என்றால், அப்படி கேட்டோம்னா, இங்க சொல்லப்படுறதெல்லாம், வேதம் சொல்லப்படுறதெல்லாம் தப்பா இருக்குமோ அப்படின்னு ஒரு ஆங்ஸைட்டி இருக்குல்ல. இது சரியா தப்பரா, இது கரெக்டா ராங்கா, இதை நம்பலாமா கூடாதா, இந்த மாதிரி ஒரு டைலமா, இந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி இல்லாம இருப்பது ஆஸ்திக்ய புத்தி. அப்போ இந்த ஞானம் வேதத்துடைய கடைசி பகுதி வேதாந்தம் தான் கொடுக்கும். கரெக்ட்? ஆத்ம ஞானம் எங்க கிடைக்கும்?
ஆத்ம ஞானம் எங்க கிடைக்கும்? ஆறுபடை வீடு கோயில் வந்தா கிடைக்குமா? ரத்னகிரீஸ்வர் கோயிலுக்கு வந்தா கிடைக்குமா? எங்க கிடைக்கும்? அதுதான் சொல்றது. ஞானம் எது கொடுக்கிறது நமக்கு? வேதம் வேதாந்தம் கொடுக்கிறது. அந்த கொடுக்கக்கூடிய ஞானம் சொல்றோமே, நீதான் பகவான், தது துவமசி, சும்மா கதை விடுறதோ கரெக்டா தப்பா இப்படிலாம் சந்தேகம் வரும். கரெக்ட்? அந்த சந்தேகம் எல்லாம் இல்லாமல் இருப்பது வேதாந்தத்துடைய வேலிடிட்டி மேல எந்த சம்சயமும் கிடையாது. வேதாந்தம் தான் ஆத்ம ஞானத்துக்கு பிரமாணம். வேதாந்தம் தான் என்ன பத்தின அறிவை கொடுக்கும் அப்படிங்கிற தெளிவான நிச்சய புத்தி, ஆஸ்திக்ய புத்தி, வேலிடிட்டி, வெராசிட்டி, இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஆங்கிலத்துல. சிம்பிளா எடுத்து சொல்லணும் அப்படின்னா, யானைய பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? ஜூக்கு போகணும் அப்படி சொல்லாதீங்க. அட்லீஸ்ட் கோயிலுக்கு, ஜூக்கு போலாம், கோயிலுக்கு போகணும். ஓகே, கோயிலுக்கு போய் யானைய பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? பிரார்த்தனை பண்ணணுமா? வாழைப்பழம் வாங்கி கொடுக்கணுமா? சரி, வாழைப்பழம் வாங்கி கொண்டு, பூ மாலையை வாங்கி கொண்டு யானையை பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? கண்ணை திறந்து பார்க்கணும். கண்ணை திறக்கணும், பார்க்கணும். வேற நம்ம என்ன வாழைப்பழம் வாங்கினாலும், பெரிய தாறு வாங்கினாலும், என்ன பண்ணாலும் கண்ணை யூஸ் பண்ணலன்னா யானை தெரியாது. கரெக்டா? காட்சிக்கு கண்ணுதான். நான் சொல்றத ஃபாலோ பண்ணணும். என்ன, சிரிப்புல மயங்கிடக்கூடாது. காட்சிக்கு கண்ணுதான் பிரமாணம். இதுக்கு பேரு பிராமாண்ய புத்தின்னு பேரு, அல்லது ஆஸ்திக்ய புத்தின்னு பேரு. பார்க்கணும்னா என்ன என்ன பயன்படுத்தணும்? எந்த கருவியை பயன்படுத்தணும்? எந்த டூலை யூஸ் பண்ணணும்? சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்க்ரூ இந்த டைட் பண்ண வச்சுக்கோ, ஸ்க்ரூ டைட் பண்ண, ஸ்க்ரூ டைட் பண்ணணும்னா மாமி வந்து கத்தி கொண்டு வந்து கொடுப்பாங்க. கத்திய ஒரு 2 hours பண்ணிட்டு இருப்பாரு. அதை ஸ்க்ரூ டைட் பண்ணணும்னா ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணணும். காட்சிக்கு கண்ணு தான். கண்ணு கொஞ்சம் சரியா தெரியல, ஆபரேஷன் பண்ணிருக்கான், மூடி இருக்கு, காதால பாக்குறேன், முடியுமா? முடியாது. இப்ப நம்ம என்னதான் கண்ணாடி போட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு கடைசியில கண்ணாலதான் காட்சிய ரகிப்போம். இந்த உதாரணம் புரிஞ்சுது இல்லையா? அதே போல் எது ஸ்ரத்தா, எங்க ஸ்ரத்தா வருது அப்படின்னா, மோட்சத்துக்கு அல்லது என்ன பத்தின அறிவு கொடுக்கக்கூடிய கருவி 5 பிரமாணம் என்கிட்ட இருக்கு. இதை தவிர 6வது பிரமாணம் சாஸ்திரமே, வேதாந்தமே, வேதமே அப்படின்னு திருட நிச்சயமா இருக்கிறதுக்கு பேரு ஸ்ரத்தா. இப்ப புரியுதா? ஃபெய்த் சொன்னாலும், சின்சியாரிட்டி சொன்னாலும், ட்ரஸ்ட் சொன்னாலும் கம்ப்ளீட்டா அந்த மீனிங்க கொடுக்க முடியாது. கண்ணு மேல ட்ரஸ்ட்னாலேயோ ஃபெய்த்னாலேயோ கண்ணால பார்க்கல. கரெக்ட்? இந்த கான்டெக்ஸ்டுவலா அதை யூஸ் பண்ணுவோமே தவிர, பிரமாணம் சாஸ்திரம் தான் அப்படின்னு சாஸ்திரத்துக்கு அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்து, எனக்கு புரியல, எப்படி எனக்கு சரியா தெரியல, கண்ணாடி போட்டு பார்த்தா தெரியும் அப்படின்னு திரும்ப திரும்ப கண்ணுல முயற்சி தான் பண்றேன். நான் பாக்குறதுக்கு கண்ணை தான் முயற்சி பண்றேன், கண்ணை தான் பயன்படுத்துறேன். அதே போல மோட்சத்துக்கு, ஆத்ம ஞானத்துக்கு எனக்கு புரியல, மீண்டும் மீண்டும் சாஸ்திர தர்ப்பணத்தையே பயன்படுத்துறதுக்கு பேரு ஸ்ரத்தா. இதுதான் பிரமாணம். பிரமாணம்னா புரியுறது இல்லையா? காட்சிக்கு எப்படி கண்ணு பிரமாணமோ,
சாஸ்திரம் வந்து மோட்சத்துக்கு ஞானத்துக்கு பிரமாணம் என்கிற புத்திக்கு பேரு ஸ்ரத்தா. ஸ்ரத்தையோட பண்றான், சத்தையோட பண்றதுங்கிறது வந்து அந்த கான்டெக்ஸ்டுல அது வேற அர்த்தத்தை குறிக்கிறது. இங்க பேசுற ஸ்ரத்தா அல்லது ஞானத்துக்கு வேண்டி இருக்கக்கூடிய தகுதி ஸ்ரத்தாக்கு அர்த்தம் இது. இப்படி இந்த குவாலிட்டி இருந்தாதான் நூறுக்கணக்கான என்ன ஜென்மா டு ஜென்மா ஆனாலும் சாஸ்திரத்தையே படிச்சுட்டு இருக்கும். புரியுற மட்டும் பெண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங். இது புரியணும். புரியுற மட்டும் என்ன பண்ணணும்? அதையே தான் படிக்கணும், திருப்பி திருப்பி கேட்கணும். புனஸ்ரவணம் குறியா, மீண்டும் மீண்டும் படி, திருப்பி திருப்பி கேளு. இது வரத்துக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் பண்ணு. ஆனா திருப்பி திருப்பி இதுதான் பிரமாணம். வேற ஏதோ பண்ணி புரிஞ்சுக்க முடியாது. ஏன்? பிரமாணம் வேதாந்த சாஸ்திரம். அப்ப என்ன நான் எப்படி தகுதிப்படுத்திக்கிறேன்? இந்த பிரமாணம் எப்படி இருக்குன்னா வேதத்தோடைய சப்த ரூபமா இருக்கு. சப்தம் கரெக்ட். சப்தம்னா சவுண்ட் கிடையாது. சப்தம்னா இங்க என்ன அர்த்தம்? வேர்ட்ஸ். வேர்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? ஆப்பிள் வேர்டுனா, ஆப்பிள் வேர்டு இருந்ததுன்னா வேர்டையும் மீனிங்கையும் பிரிக்க முடியாது. ஒரு சப்தத்தையும் அதோடைய அர்த்தத்தையும் பிரிக்கவே முடியாது. சப்தத்தோடைய அர்த்தம் தெரியாம இருக்கலாம், கரெக்டா? அப்போ சாஸ்திரத்துடைய சப்தம் அல்லது இந்த வேதாந்தத்துடைய சப்தம் வந்து பிரமாணமா இருக்கு. அந்த சப்தம் கேட்கறது மூலியமா, அது எனக்கு புரியறது மூலியமா என்னிடத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞானம் நீங்கிறது. இதுதான் விஷயம். அப்போ இந்த சப்தம் எனக்கு கேட்டு புரியறதுக்கு என்ன தகுதி வேணுமோ அதுக்கு தான் எல்லாருக்கும் பண்றோம். சாதன சதுஷ்டயங்கிறது என்னது? அந்த சப்தம் உள்ள போய் எனக்குள்ள ஒர்க் பண்றதுக்கான தகுதியை நான் அந்த சப்தத்துக்கு கொடுக்கிறேன், கரெக்டா? அப்போ வேதம் வந்து பேசுமா? வேதாந்தம் வந்து பேசுமா? சாஸ்திரம் வந்து பேசுமா? கண்டிப்பா பேசாது. அப்போ அந்த வேத ஸ்வரூபமா வேதாந்த மொத்த வடிவமாக குரு என்கிறவர் என்ன பண்ற? இதே சப்தத்தை சரியான முறையில் பயன்படுத்தி அந்த சப்தத்துக்குள்ள போக வச்சு, எல்லாருள்ளையும் போக வச்சு, அதை சிந்திக்க வச்சு, யோசிக்க வச்சு, அதோடைய அர்த்தத்தை புரிய வைக்கவர் குரு. அப்போ இங்க என்ன சொல்லி இருக்கு? ஸ்ரத்தா காதிருஷி, ஸ்ரத்தா கீதிருஷி. குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசா ஸ்ரத்தா. குரு வாக்கியாதிஷு விஸ்வாசா, வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசா, குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசா. இப்ப விஸ்வாசகான புரியுறதா? அந்த ஃபெய்த்தோ அதுவோ இல்ல, ஆஸ்திக புத்தி, இதுதான் பிரமாணம் அப்படின்னு இருக்கக்கூடியது விசுவாசம். இதுல எந்த இதுவும் இல்லை. சும்மா நீங்க வந்து தலைவலி வருது, இல்ல ஜுரம் வருது, என்ன பண்றோம்? டாக்டர் ஒரே ஜுரமா இருக்கு, ஒரு மாத்திரை கொடுக்கும், இதை போட்டுக்கோங்க எல்லாம் சரியாயிடும். சரியாயிடுமா டாக்டர்? கண்டிப்பா சரியாயிடும். சரியாயிடுச்சு. ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா, சும்மா நிஜமாவே ஆன்டிபயோட்டிக்க கொடுத்து, இது ஆன்டிபயோட்டிக் இல்ல, வெறும் விட்டமின் தான் அப்படின்னு சொல்லி எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுத்தா. யாருக்குமே சரியால. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன தெரியுமா பண்ணா? இது ஆன்டிபயோட்டிக் தான் கொடுத்து சாதாரண விட்டமின் மாத்திரையை கொடுத்தா. எல்லாருக்கும் சரியாயிடுச்சு. இது நீங்க படிச்சு பார்க்கலாம். சும்மா சும்மா உடம்புல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இந்த அளவுக்கு தேவை. புரியுதா? என்ன பத்தின, பரமாத்மா பத்தின முழுமையான ஞானம் எப்படி இருக்கணும்?
புரியுறது இல்லையா? அப்போ அதே மாதிரி இது இல்லாம என்ன பண்றோம்? அலோபதி. அலோபதியிலே செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கிறோம். அலோபதி விட்டுட்டா ஹோமியோபதி. ஹோமியோபதியிலேயே இவரு நல்ல டாக்டரா, இவரு எவ்வளவு படிச்சிருக்காரு. அப்படி இல்லையா நேச்சுரோபதி. இது எல்லாத்துமே ஒர்க் பண்ணலன்னா கடைசியா என்னது? வெங்கடாச்சலபதி. அப்போ சாதாரணமா ஸ்தூலமான தேக விஷயத்துக்கே நமக்கு அந்த ஸ்ரத்த அவ்வளோ இது பண்றது கரெக்டா? அதே குவாலிட்டிய இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்தரா அதோடைய எக்ஸ்பான்ஷனா எப்படி எனக்கு அறிவை கொடுக்கக்கூடிய கருவி இந்த 5 இந்திரியத்துல நான் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கேனோ அதே மாதிரி என்னை பத்தின அறிவு கொடுக்கக்கூடிய ஒரே கருவி வேதாந்த சாஸ்திரம். அது குரு உபதேசம் மூலியமா தான் கிடைக்கும். தானா படிச்சா கோவிந்தா, சுயமா படிக்க கூடாது. குருவோடைய வாக்கியத்துல. ஏன்னா இது சம்பிரதாயமா வரக்கூடிய விஷயம். எந்த நேரத்துல எப்படிப்பட்ட சப்தத்தை பயன்படுத்தணும், எப்படி சொல்லி கொடுக்கணும், தானா சொல்ற முடியாது. இங்க சொல்றது எல்லாமே சொந்த கருத்து எதுவுமே கிடையாது. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி உதாரணம், சிச்சுவேஷன் அதெல்லாம் மாறுமே தவிர சப்ஜெக்ட் தாத்பரியம் அதே சம்பிரதாயத்துல வரக்கூடிய சேம் மெத்தடாலஜி, சேம் விஷயம். எங்க குருநாதர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரோ அதுதான் இங்க வந்து சொல்ல முடியும். அதுதான் அலௌடு. ஏன்னா இது சம்பிரதாயம். இல்லைன்னா இது போய் சேராது. என்ன பர்பஸ்கா எடுத்துட்டு இருக்கோமோ அது போய் சேராது. அப்போ குரு வேதாந்த வாக்கியா. குரு பர்சனல் வாக்கியம் இல்ல, எல்லாம் புரிஞ்சுக்கணும். வேதத்துல இல்லாததை தனித்தனியா ஏதாவது புதுசா தத்துவம் சொன்னாருன்னா அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நமஸ்காரம் கொடுத்து சைட்ல வந்துடணும். தாத்பரியம் அதுவாகவே இருந்து வேற வேற மாதிரி சொல்லப்படுறது ஆனால் நோ ப்ராப்ளம். அதே வேர்டை சொல்லவே இல்லை, நீங்க மாத்தி சொல்றீங்க அப்படி இல்லைங்க. தாத்பரியம் அதுவாக இருக்கணும். நமக்கு புரியுற மாதிரி சிஷ்யனுக்கு ஏத்தாவாறு வேர்ட்ஸ் மாறும். புரியுது இல்லையா? அப்படி வேதாந்த வாக்கியா. இது குரு வேதாந்த வாக்கிய விஸ்வாசா. அதற்கு பேரு ஸ்ரத்தா. சமாதானம் கிம்? சித்தைகாக்ரதா. சித்த ஏகாகிரதா. என்ன சமாதானம்னா என்ன அப்படின்னா சித்த ஏகாகிரதா. அடுத்ததுக்கு வந்துட்டார் இப்போ. ஓகே, எது சித்த ஏகாகிரதம், எது சித்தம் இங்க அப்படின்னா சித்தம் வந்து மனசை குறிக்கிறது. இது எதை குறிக்கிறதுனா தியானம். நமக்கு தெரியும், மெடிடேஷன் பண்ணிருக்கோமா? பண்ணி பார்க்கணும். மெடிடேஷன்ல என்ன ஆகுறது? பயம் வருதா, இல்ல உட்கார முடியறதா? ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் ஜெனரலா உட்கார்ந்து பண்ண ஆரம்பிப்பா. மெடிடேஷனா உட்கார்ந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்க சொல்ற மெடிடேஷன் வந்து உட்கார்ந்துட்டு ஃபர்ஸ்ட் பண்ணுவா. அப்பதான் மனசு வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். சரியா? அப்போ சஞ்சலமற்ற மனம் அல்லது ஒரே விஷயத்துல தொடர்ந்து கொஞ்ச நேரம், நீண்ட நேரம் அதே விஷயத்துல மனசுல இருப்பதற்கு பேரு சமாதானம். இப்ப ஃபேமஸ் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, காலங்காலமா அதை சொல்லிட்டு வர்றோம். 1 over 20 runs இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இந்த பக்கம் சச்சின் டெண்டுல்கர் லாஸ்ட் ஓவர் ஆடிட்டு இருக்கார். லாஸ்ட் பால் 6 அடிக்கணும். வேர்ல்டு கப் ஃபைனல் எல்லாம் வச்சுக்கோங்க. எப்படி மேட்சை பார்ப்பேன்? அப்போ என்ன நீங்க அயன் கடைக்கு போறேன்னு காஃபி சாப்பிடுறீங்களா? நோ ரெஸ்பான்ஸ். ஓ அப்படியே இருக்கணுமா?
அப்படி இல்லை. அந்த நேரத்துல மனசுல எந்த ஒரு விஷயம் பொருந்திருக்கு, 5 இந்திரியமும் உங்க மனசு எல்லாம் ஒரு விஷயத்தை நோக்கி இருக்கு. கரெக்டா? இப்படிப்பட்ட மனசுக்கு பேரு சமாதானம், சித்த ஏகாகிரதம், மன ஒருமுகைப்பாடு. ஒருமுகப்பாடு. ஓம் அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, சுக்லாம்பரதரம். ஒரு பூஜை ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி மட்டும் ஷோடச உபச்சாரம் இருக்கு. கவனிச்சிருக்கேளா? 16 விதமான உபச்சாரம். ஆசனம் சமர்ப்பயாமி, பாத்தியம் சமர்ப்பயாமி, அர்க்யம் சமர்ப்பயாமி, ஸ்நானம் சமர்ப்பயாமி, திவ்ய பரிமள கந்தான் தாரயாமி, புஷ்பமாலான் சமர்ப்பயாமி, ஆபரணம் சமர்ப்பயாமி. ஒண்ணுன்னா 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 வந்துட்டே இருக்கும். 16 விதமான உபச்சாரம் ஈஸ்வரனுக்கு, பகவானுக்கு. டிஃபரெண்டா இருக்கு. ஆனா எப்படிப்பட்ட தாட் இருக்கு மனசுல கண்டினியூஸா? பூஜா பகவான், பகவான் பூஜா. சுப்பிரமணியாய நமஹ, ஆசனம் சமர்ப்பயாமி, சுப்பிரமணியாய நமஹ, பூஜ்யம் பாத்தியம் சமர்ப்பயாமி. சுப்பிரமணியனுடைய தாட் கண்டினியூஸா ஷோடச உபச்சாரத்திலையும் இருக்கு. கரெக்ட்? அப்போ ஒரே தாட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரே விஷயத்தின் மேல் தாட் இருக்கணும். சஜாத்திய விருத்தி பிரவாக. விருத்தின்னா எண்ணங்கள், பிரவாகம்னா ஓட்டம், எண்ண ஓட்டம். ஒரே விஷயத்தில் இருக்க வேண்டும். ஒரே எண்ணம்னு சொல்லல சமாதானம். இந்த எக்ஸாம்பிள் வச்சு அதை புரிஞ்சிடுறோம். ஓ, அதே எண்ணம் தான். ஒரே விஷயத்தில் அப்படிப்பட்ட மனம் இருக்க வேண்டும். புரியுதா? இந்த பூஜை நல்ல எக்ஸாம்பிள். திருப்பதி 7 மலை ஏறணும். என்ன சொல்றோம்? கோவிந்தா ஹரி கோவிந்தா. எப்போ? அடிவாரத்திலேருந்து தரிசனம் முடியற மட்டும். மலை இருக்கு, மான் இருக்கு, புலி இருக்கு, படி இருக்கு, காளிகோபுரம் இருக்கு, முழங்கால் முடிச்சிருக்கு, ஏறி போயிருக்கு இல்லையா? எல்லாமே வெங்கடாச்சலபதி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. மலையும் கோவிந்தா, இதுவும் கோவிந்தா, எல்லாமே கோவிந்தா. அப்போ 7 மலை ஏறும் போது முழுசா என்ன இருக்கு மனசுல? முழுக்க கோவிந்தம் மாத்திரமே. இதுக்கு பேரு மெடிடேஷன். அதுக்குதான் முன்னாடி சொன்னேன், உட்கார்ந்து மட்டும் பண்ண வேண்டாம். பட் அது ஒரு வழிமுறை ஆகுது, அது ஒரு பிராக்டிஸ் ஆகுது. இப்படிப்பட்ட மனம் சமாதானம். எதுக்கு இதெல்லாம் எங்களுக்கு சொல்றேன்? இப்ப இந்த பாராயணம் 15 நிமிஷம், கிளாஸ் 53 நிமிஷம் ஆயிடுத்து. இன்னும் 5 நிமிஷத்துல முடிச்சிருவோம். நம்ம எவ்வளவு வாட்டி வாட்ச பார்த்தோம்? எவ்வளவு வாட்டி எண்ணம் வந்தது? கிளம்பலாமா, முடிஞ்சிருமா? யாரையும் தப்பு சொல்லல, குத்தம் காட்டல. இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட சொல்றேன் நான். 1 மணி நேரம் தத்துவபோதம், ஷமஹ, தமஹ, உபரமஹ, திதிக்ஷா, சமாதானம், ஸ்ரத்தா. இதே விஷயத்தை தவிர வேற ஏதாவது யோஜனை வந்ததா? வரலையா? பரமேஸ்வரனே வந்தாலும் உங்களுக்கு சொல்ல முடியாது, நீங்க தான் சொல்லணும். அப்போ கிளாஸ் விஷயம், இந்த சப்ஜெக்ட ரிசீவ் பண்ணணும்னா எப்படிப்பட்ட மனசுல ஸ்ட்ரென்த் வேணும்? ஸ்ரத்தா. அப்படி சொல்லிட்டேலாம், ஓகே. இப்போ வீட்டுல ஸ்ரத்தையா இருக்க மாட்டேங்கிறாளே, அவனை என்ன பண்றது? பிரமாணம். பிரமாணம். சப்ஜெக்டே புரியாது. இந்த விஷயத்த சொல்ற விஷயத்துல மனசை பொருத்த முடியலன்னா, சமாதானமா கேட்க முடியலன்னா கன்ஃபியூஸ். அதனாலதான் சில நேரம் திருப்பி கேட்கும் போது, எதுக்கு கிளாஸ் திரும்பி கேட்க சொல்றது? ஒரு நாள் கேட்கும்போது, ஓ ஆமா இல்ல, நம்ம கிளாஸ் கேட்டோமே இது, ஆனா இப்பதான் கிளாஸ் தெரியறது, இப்பதான் இது புரியுறது. நான் அந்த இடத்துல வேற ஏதாவது எண்ணம் வந்திருக்கும் கேட்கும். ஏன்னா சொன்ன மாதிரி இது சாஸ்திரத்துடைய டீச்சிங் உடைய வேர்ட்ஸ்,
உள்வாங்கி அதோடைய அர்த்தமாகி ஞானம் ஏற்படுறது தான் இதோடைய டோட்டல் விஷயம். அப்போ நம்மளுடைய மைண்ட் எவ்வளோ அவைலபிளா இருக்கணும் டீச்சிங்கை ரிசீவ் பண்றதுக்கு. அதுக்கு தான் சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் சொல்லப்படுறது. புரியுது இல்லையா? சித்த ஏகாகிரதா சதா சதாச்சிய விருத்தி பிரவாஹா. புரியுதா? அப்போ எதோ எதோ நிஷ்சரதி ததோ ததோ நியம்யது அப்படிங்கிற கீதையில. மெடிடேஷன்ல நான் உட்கார்னேன், எங்கெல்லாமோ மனசு போயின்னு இருக்கு, கொஞ்சம் கூட மெடிடேஷன் பண்ண முடியல. எது தியானம்? மனசு எங்கெல்லாம் போகிறதோ திருப்பி திருப்பி நீ என்ன பண்ணணுமோ அதுக்கு கொண்டு வரதுக்கு பேரு தான் தியானம். அப்புறம் போறதுன்னா என்ன பண்றது? போகும்னு தெரிஞ்சு போகிற மனசு திருப்பி திருப்பி கொண்டு வந்து பொறுத்தது தான் தியானம் அல்லது சமாதானத்துடைய ஒரு ஸ்டெப்பு கீழே. இப்படி பண்ண 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 மனசுக்கு தெம்பு ஒரு வாட்டி சமாதானமா அதே விஷயத்துல இருக்கும். இப்போ ஜாயந்தய கீதா சாதனா பஞ்சகம் அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு 15 நிமிஷம் நம்மளால உட்காந்து சப்ஜெக்டை யோசிக்க முடியுமோ? தெரியல அப்படிங்க. அடுத்த சப்ஜெக்ட் போயிடும். ஒரே சப்ஜெக்ட்ல கண்டினியூஸா மனசை பொருத்தி இருந்ததுன்னா சாஸ்திர விசாரம் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நம்ம புத்தியில யோசிச்சு இதெல்லாம் திருப்பி திருப்பி கொண்டு வந்து அதுல இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணாலொழிய இந்த சப்ஜெக்ட் தெளிவாகாது. அதனால சமாதானம் இம்பார்ட்டன்ட். இப்ப தியானம்னா புரியுறது இல்ல, அதே விஷயத்துல அதுவே ஆகிறது இல்ல. மனசு ஓடி அலை பாய்ந்த மனசை திருப்பி திருப்பி அதே சப்ஜெக்ட் கொண்டு வரும். எப்படி குழந்தை வெளியில ஓடின்னு இருக்கும், திருப்பி திருப்பி உள்ள கொண்டு வருவோமோ, கரெக்டா? அப்படி இருக்கிறதுக்கு பேரு சமாதானம். அடுத்தது என்னது? முமுக்ஷுத்வம் கிம் முமுக்ஷுத்வம் கிம் மோக்ஷோ மே பூயாத் இதி இச்சா ஏதத் சாதன சதுஷ்டயம். அப்போ சமாதானம் சொல்லி சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம், இது எல்லாமே நம்ம அந்த கர்ணத்துல இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டி, சக்தி. அடுத்தது என்னது? ரொம்ப முக்கியமான குவாலிட்டி முமுக்ஷுத்வம். எது முமுக்ஷுத்வம்? முமுக்ஷுனா என்ன? மோக்ஷ இச்சா. ஈஸி இல்லையா? மோக்ஷத்து எனக்கு டிசைரா இருக்கணும். வெரி குட், கரெக்ட். மோக்ஷோமே பூயாத் இது இச்சா அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ மோட்சத்துக்கு ஆசைப்படணும், அதானே புரியுது. அப்படி ஆயிடுத்துனாக்க எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா லைஃப்ல எல்லாம் பையன் நல்லா செட்டில் ஆயிட்டான், பொண்ணு நல்லா படிச்சு வரணும், நல்லபடியா அது வரணும். இச்சா நம்பர் 1. பையன் நல்லா கல்யாணம் ஆகி நல்லபடியா செட்டில் ஆகணும், இச்சா நம்பர் 2. அதுக்கப்புறம் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும், நல்ல இடமா இருக்கணும், இச்சா நம்பர் 3. இவருக்கு ஒரு உடம்பு இல்லாம இருக்கணும், அவளுக்கு ஒரு உடம்பு இல்லாம இருக்கணும், இச்சா நம்பர் 4. இப்ப நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம், ஓரளவுக்கு எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு சொந்த வீட்டுக்கு போயிட்டோம்னா நானும் அவரும் ஏதோ கூழோ கஞ்சியோ சாப்பிடுவோம், இச்சா நம்பர் 5. சனிக்கிழமை கிளாஸுக்கு போறேன், மோக்ஷம், இச்சா நம்பர் 6, மோக்ஷம். கரெக்ட் தானே? மோக்ஷமும் ஒரு ஆசை, அப்படி அர்த்தம். அப்படி அர்த்தம் இல்லைன்னு சொல்றதுக்காக இத சொல்றேன். அப்போ முமுக்ஷு மோட்சத்தை ஆசைப்படுவதுன்னா என்ன தெரியுமா? இத்தனை நாள் மோட்ச ஆச்சைன்னு சொல்லிட்டு வந்தீங்களே, அந்த திருப்பி ஏர்போர்ட்டுக்கு போனேன்னா ஃபிளைட் நம்பர் 1 ஏர் இந்தியா, ஜெட் ஏர்வேஸ் இல்லை, இப்போ ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ, எமிரேட்ஸ், எத்திஹாட், பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இருக்கும், லிஸ்ட் வரும்.
அங்க பக்கத்துல போனா அந்த சத்தம் நல்லா இருக்கும். தனியா இருக்கோமே ஏர்போர்ட்லன்னா அந்த போர்டு கிட்ட போய் நின்றுடுங்க, கொஞ்சம் தைரியமா இருக்கும். டிக்கெட் 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 அது பண்ணிட்டே இருக்கும். என்ன ஆகும் தெரியுமா? கீழே இருக்கிற ஃபிளைட் வந்து செக்யூரிட்டி, மேல ஃபிளைட் கிளம்ப மேல இருக்கிற ஃபிளைட் கிரீன்ல பளிச்சுன்னு இருக்கும். போர்டிங் நவ், ஃபைனல் கால், போர்டிங் நவ். ஃபிளைட் கிளம்பினதுக்கு அப்புறம் இதை மேல போ, இதை மேல போ, இதை மேல போ. பார்த்திருக்கியா? டிக்கெட் டிக்கெட்டுன்னு மேல போயிட்டே இருக்கும். அப்ப கீழே இருக்கிற நம்மளுடைய இண்டிகோ ஃபிளைட்டு வந்து 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 மேல வந்துடும். எதுக்கு இதை சொல்றோம்? இப்ப எல்லாம் இருக்குல்ல, நமக்கு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்கோம்ல, இத்தனை நேரம் ஒரு லிஸ்ட் போட்டோமே, அந்த லிஸ்ட்ல எப்ப வந்து மோட்சம் வந்து டாப் பிரையாரிட்டி. மோட்சம் அப்படியே வந்து டிக்கெட் போயிடுமான்னு அதுவும் புரிஞ்சு, அப்படி புரிஞ்சு கொடுக்க கூடாது. இந்த லிஸ்ட்ல மேல வரத்துக்காக இந்த எக்ஸாம்பிள சொன்னது. மேல வந்து மேலேயே இருக்கிறது கண்டிப்பா ஒரு நாள் போயிடணும். எப்ப மோட்ச இச்சா போயிடும்? மோட்ச இச்சா கண்டிப்பா போயிடணும். எப்ப போவோம்? மோட்சத்தை அடைந்துட்டோம், மோட்ச நிச்சய தேவையில்லை. அதுவும் கரெக்டா தான் இருக்கு, அதுவும் பரவாயில்ல. அப்போ டாப் பிரையாரிட்டி, நம்பர் 1 விஷயம், ஒன்லி பிரையாரிட்டி ஆஃப் த லைஃப் வந்து மோட்சம். அப்ப மிச்சதெல்லாம் புத்திசாலி. யாரு புத்திசாலி? மிச்சது எல்லாவற்றையும் நிஷ்காமியமாக மோட்சத்துக்காக பண்ணணும். ஒரு ஐஸ்கிரீம் ஆசைப்படுறேன், மோட்சத்துக்கு வந்ததுனால ஒரு ஐஸ்கிரீம் என்னால சாப்பிட முடியாதா? சாப்பிடு. அதுவே வாழ்க்கையோட லட்சியமாக அதே பிரையாரிட்டியா வச்சுக்காத. எது பிரையாரிட்டி நம்பர் 1 இருக்கணும் வாழ்க்கையில? மோக்ஷா. நான் சிறுமையானவன், I am the small, I am the insignificant அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும் என்ற ஆசையானது முதன்மையாக டாப் பிரையாரிட்டியாக இருப்பதுக்கு பேரு மோக்ஷ இச்சா. அப்படி ஆசை இருக்கக்கூடியவன் முமுக்ஷு. அப்படிப்பட்ட தன்மைக்கு பேரு முமுக்ஷுத்வம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.